வாழ்க வளமுடன். கல்யாண சுந்தரம், சூப்பரண்ட் இன்ஜினியராக இருந்து ரிட்டையர் ஆனேன், பிடபிள்யூடி. இங்கே சோனால் பேனலில் 3.2 கிலோவாட் போட்டிருக்கிறோம். இது பிரைம் மினிஸ்டர் சூர்யா கர் அந்த ஸ்கீமில் இது பண்ணாங்க. இது ராமரனுடைய இது ஒரு சிலை திறப்பும் பொழுது பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதனுடைய கண்டினியூட்டியாக எங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்தது. இது போடுறதுக்கு காஸ்ட்டு 1.5 லட்சம் நாங்கள் செலவு பண்ணோம். மீது சப்சிடி 78,000 தராங்க. அது கவர்மெண்ட் மீதெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு செலவு 1.5 லட்சம் தான். நமக்கு ஒரு 2.25 லட்சம் ஒர்த்து நமக்கு பெனிஃபிட் ஆகுது. இதில் கரண்ட்டு உற்பத்தி ஆகுறது எங்களுக்கு மாதம் பில்லு 0 பில் தான் வருது. 0 கன்சம்ஷன் பில்லு 0 தான் வருது. எங்களுக்கு எவ்வளோ கரண்ட்டு நாங்கள் உற்பத்தி பண்ணுறோமோ அந்த உற்பத்தி எங்களுக்கு செலவு போக மீதி எலக்ட்ரிசிட்டி போர்டு போடுது. அவங்க ஒரு வருஷம் சென்று கணக்கு பார்த்து எங்களுக்கு எக்ஸஸாக எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணுறோம் எங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த கரண்ட்டு இதுலேயே தண்ணி மோட்டரை ஏற்றிக்கலாம், ஏசி ஓடலாம், எல்லாத்துக்குமே இந்த கரண்ட்டை யூஸ் பண்ணுறோம். அந்த கரண்ட்டை பொறுத்தவரை எங்களுக்கு பில்லு ரொம்ப குறைஞ்சி வருது. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க, பார்த்துட்டு எப்படி நடக்குது என்ன செய்யணும் பார்த்த பிறகு அவங்களுக்கு ஒரு திருப்தி ஆகுது. நல்லா எல்லோரும் தாராளமாக போடணும். இது வந்ததுன்னா நாட்டுக்கு என்வாயர்மெண்டல் இதுக்கு பொல்யூஷன் இதெல்லாம் குறையும். நம்ம நேச்சுரல் இதை உபயோகப்படுத்துகிறோம். சன்னு கரண்ட்டு வீணாக போகிறத ஃபியூவெல்லாம் போட்டு கேஸு இதெல்லாம் இது பண்ணுறத விட இதில் செய்கிறதுனால நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டு. இது நம்ம எல்லோரும் இப்போ கண்டு வச்சுக்கணும். இது இந்த பிரைம் மினிஸ்டர் இப்போ மோடி அவங்க இது செய்கிறது ரொம்ப நல்ல இது. எல்லோரும் ஒவ்வொரு வீட்டுக்கு இது போடணும் அவசியம். குடியரசு தினத்துக்கு டெல்லிக்கு இங்கே ஒரு 30 பேர் மேலே போட்டிருக்கிறோம். பாண்டிச்சேரியில் ஒரு 7 பேர் போல் எங்களை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அதில் நாங்கள் போகிறோம். ரிப்பப்ளிக் டே அந்த தப்லோ பரேடு இதெல்லாம் அட்டென்ட் பண்ணுறாங்க. செலவெல்லாம் எல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செலவு தான். எங்களுக்கு ஒரு பைசா கிடையாது. இப்போ இதுவே 78,000 இல்லாமல் இது எங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டு. அதெல்லாம் இதுக்காக பார்க்குறதுக்கு கொடுத்து வைக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. அது நமக்கு கவர்மெண்ட் இந்த அளவுக்கு நமக்கு இது மாதிரி செய்வாங்கன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. இது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் நாங்கள் போகிறோம். இப்போ எனக்கு 82 வயசு ஆகுது. இது போட்டு இந்த பரேடு பார்க்குறத இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. டெல்லி ஆஃபீஸ் வேலையே போயிருக்கிறோம், ஆனால் பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடைக்காது. இது ஒரு பெரிய கொடுப்பினை.